ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் கல்கி இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே குருச்சேத்திர போரை காட்டுறாங்க. அங்கே அஸ்வத்தாமன் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் மேலே ஒரு அஸ்திரம் ஏஞ்சிடுறாரு. இதனால் கடுப்பாகி போன கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் நெத்தியில் இருக்க சிம்பிளை பிடுங்கிட்டு நீ கலியுகம் முடிகிற வரைக்குமே தீராத பொண்ணோட உனக்கு மரணமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. இதுக்கிடையில் இந்த சாபத்துக்கு என்னதான் விமோச்சனம்னு கேட்கும்போதும், கலியுகத்தில் நான் பிறப்பேன், அப்போ என்னை நீ காப்பாற்றினா இந்த சாபம் விமோச்சனம் அடையும்னு சொல்லுறாரு. அப்படியே கட் பண்ணால் 2800 வருஷத்தை காட்டுறாங்க. அந்த டைம்ல காசியில் இருக்க ஒரு சொட்டு தண்ணி கூட விடாம உறிஞ்செடுத்து அந்த நிலத்தையே பாலைவனமா மாத்தி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட ரூலரான சுப்ரீம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 200 வருஷம் வாழக்கூடிய இவரு நிறைய கர்ப்பிணி பொண்ணுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தீபிகா படுக்கோனும் அந்த டெஸ்ட்ல ஒருத்தவங்களா இருக்கும்போது அவங்க எப்படியோ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த டைம்ல படத்தோட ஹீரோவா இருக்க பிரபாஸ் கிட்ட நீ எப்படியாச்சும் தீபிகா படுக்கோனை பிடிச்சி கொண்டு வான்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, தீபிகா படுக்கோனை வச்சு அவங்க லேப்ல அப்படி என்னதான் டெஸ்ட் பண்றாங்க, இதுக்கிடையில எப்படி பிரபாஸ் வந்தாரு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே. அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஜிஐ ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் இந்த படத்தில் எந்த ஒரு குறையுமே வைக்கல. ஏன்னா ஹாலிவுட் தரத்துக்கு ஏற்ற மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு படம் வரதே பெரிய விஷயன்றப்ப அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் வைக்காமல் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஜின்னு சொல்லிட்டு டாப் நாச்சாக இருந்துச்சு. இதை தவிர பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் தான் போட்டிருக்காரு. அதை சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணுற அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு மகாபாரதத்துலேருந்து ஒரு கிளிப்பை உருவி கலியுகத்தில் கல்கி பிறக்க போகிறாருன்ற அந்த ஒரு ஸ்டோரி பிளாட் தான். ஆனால் அதை வச்சு இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் போகுது. செகண்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டரோட எக்ஸ்ட்ராபிளிஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சறனால பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோதிச்சு விட்டுருது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சரியான லேக் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சால ஃபியூரியஸாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வருது. அதுவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போகும்போதும் அந்த சேஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதுவுமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இதை தவிர கிளைமேக்ஸில் பிரபாஸ் யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை தவிர இந்த படத்தில் பெருசாக எனக்கு இம்ப்ரெசிவாக எதுவுமே தோணலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்காங்க. பிரபாஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் பிரபாஸை விட அமிதாப் பச்சன் தான் ஒரு படி மேலே இருக்கார். என்னை கேட்டிங்கன்னா அவர் தான் ஹீரோன்னு சொல்லுவேன். படத்தில் பிரபாஸ் என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் அவரை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய கெத்தான கேரக்டரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஒரு மாஸ் சீக்வன்ஸ் கூட இருக்காதுங்க. ஸ்டார்டிங்கில் ஃபைட்டுக்குன்னு வரும்போது தூங்கிக்கிட்டு இருப்பார். இதை தவிர பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கூட போடக்கூடிய அந்த ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. ஏதோ காமெடி பண்ணுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா பிரபாஸோட ஆக்டிங் இருந்துச்சு. அவர் அவ்வளோ பெரிய ஒரு பெக்யூலரான ஆக்டர், ஏன் இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்குறாங்கன்னு தான் எனக்குமே புரியல. இதை தவிர துல்கர் சல்மானாக இருக்கட்டும் இல்லை விஜய் தேவரகொண்டாவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், தீபிகா படுக்கோன் அந்தளவுக்கு பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த ரைட்டிங் கூட பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்குமே ப்ராப்பராக இல்லை. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு மேட் மேக்ஸ் படம் நிறைய இடத்துல ஞாபகத்துக்கு வரும். அந்த படத்துக்கு உண்டான ரிசம்பிளன்ஸ் அப்படியே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தண்ணியை உறிஞ்சு மக்களை அந்த போஸ்ட் அபோகலிப்டிக்கு தள்ளி இருப்பார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வில்லனான சுப்ரீம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் கர்ப்பிணி பெண்களை வச்சுக்கிட்டு குறையா பிறக்காத குழந்தைங்க நல்லபடியாக எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நிறைய கர்ப்பிணிகள் பெண்களை வச்சு அடைச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துலையும் அதுதான் நடக்குது. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தோட ரிசம்பிளன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னை கேட்டிங்கன்னா ரொம்பவே சொதப்பலான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓரளவுக்கு சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப்னு தான் இருக்கே தவிர படம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. படத்தோட செகண்ட் பார்ட்டில் நாங்கள் சீன் வச்சுருக்கோம், இதுக்குண்டான கண்டினியூஷன் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் கூட 3 மணி நேரம் உங்கள் படத்தை ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பார்க்குறோன்றப்ப ஆடியன்ஸை மதித்து நீங்கள் என்ன தான் படம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த கல்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மித்தாலஜியை வச்சு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி என்ன தான் கிரிப்பிங்காக இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேலே ஓடுது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க பொறுமைய ரொம்பவே சோதிச்சு விட்டுரும். செகண்ட் ஹாஃப்ல அந்த சேஸ் சீக்வென்ஸையும், பிரபாஸ் யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ற அந்த ஒரு சீக்வென்ஸ தவிர, மத்தபடி பெருசாலாம் எதுவுமே இல்ல. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய இழப்புகள் இருந்தாலும், யார் செத்தா என்னடான்ற மாரி தான் இருந்துச்சே தவிர, ஒரு எமோஷனல் வேல்யூவாவும் படம் பெருசா போகல. படம் கிட்டத்தட்ட ரூ. 600 கோடி பட்ஜெட் அப்படின்றப்ப, அது விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், இல்ல சிஜிஐ ஒர்க்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பக்காவாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபைட் சீன் போடும்போது, சுட்டு விழுவுறதா இருக்கட்டும், இல்ல அந்த கன்னுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, ரைட்டிங் இன்னும் ப்ராப்பரா இருந்திருந்தாவே இந்த படம் பார்த்தீங்கன்னா, வேற கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி போயிருக்கும். பிரபாஸோட கேரக்டர்லாம் நெறைய வீணடிச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோன்னு சொல்லுவேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரைட்டிங் கூட பார்த்தீங்கன்னா, பிரபாஸுக்குலாம் கொடுக்கல. ஸோ பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்டோரிய கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. படத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.